ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். டுடே மார்க்கெட்டை பார்த்துருப்பீங்க. டுடே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும்போது ஃப்ளாட்டாக இருந்த மார்க்கெட்டு ஆஃப்டர் தட் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ்ல இருந்தது. ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க டுடே. ஸோ நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 36 பாயிண்ட் பாசிட்டிவ், சென்செக்ஸ் வந்து 131 பாயிண்ட் பாசிட்டிவ், நிஃப்டி பேங்க் வந்து 42 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். நிஃப்டி ஐடி மட்டும் நெகட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 56 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பிஎஸ்சி ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா 141 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ்டிஎஸ் டேட்டா எடுத்து பார்க்கும்போது இன்னைக்கு 653 கோடிக்கு எஃப்ஐஎஸ் விற்றுருக்காங்க, 820 கோடிக்கு டிஐஎஸ் விற்றுருக்காங்க. இன்னைக்கு எஃப்ஐஎஸ்டிஎஸ் ரெண்டு பேருமே விற்றுருக்காங்க மார்க்கெட்டில். இது எஃப்ஐஎஸ்டிஎஸ் டேட்டா. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல வந்து அப்டேட். ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வெல்த் அப்படிங்கிற ஒரு நியூ ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இன்வெஸ்டிங் பேசிஸில் தான் அந்த ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்முக்காண்டி தான். ஸோ வெல்த் கிரியேஷன் ரேஞ்சில் தான் ஸ்மார்ட் வெல்த் அப்படிங்கிற ஒரு ஆப்பை பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ இது வந்து ஃபியூச்சர்ஸ்லாம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் இப்படி தான் ஒரு பேங்க் வந்து இப்படி ஒரு ஆப்பை லான்ச் பண்ணியிருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எல்லாமே ரைட் டிசிஷனாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். ப்ளஸ் வந்து உங்கள் ஃபினான்ஷியல் ஜேர்னியை வந்து இதில் பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி எனக்கு தெரிஞ்ச இந்த ஆப்பில் வந்து நான் இன்னும் செக் பண்ணல, அந்த ஆப்லாம் டவுன்லோட் பண்ணி பார்க்கல. ஸோ ஃபினான்ஷியல் டெசிஷன்லாம், அதாவது ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்வெஸ்டிங்குள்ளே வரவங்களுக்கு, இன்வெஸ்டர்ஸ் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு கைடன்ஸ் எல்லாம் கொடுக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இந்த ஆப்பில். ஸோ பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஸ்மார்ட் வெல்த் அப்படிங்கிற ஒரு நியூ டிஜிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்தவரைக்கும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டாக பார்க்கப்படுது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நியூ இன்வெஸ்டர்ஸுக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் இந்த இன்வெஸ்டிங் அந்த டெக்னிக்குள்ளே வரும்போது அந்த நியூ இன்வெஸ்டர்ஸோட மைண்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆப்பை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்தவரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட். ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு ஃபிளாட் ரேஞ்சில் பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 1671 அந்த ரேஞ்சில் இருக்குது. நிறைய பேர் ஹெச்டிஎஃப்சி பேங்க் கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ என்ன கேட்டால் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஆல்ரெடி 1440 அந்த ரேஞ்சில் கன்சிடர் பண்ணியிருக்கோம். எகைன் ஒரு 1500 அந்த கீழே அதை கிராக் பண்ணி கீழே வந்துச்சுன்னா நம்ம டெஃபினட்டாக ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல அக்யூமுலேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போதே ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல பொறுமையை காக்குவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ரோ ஆப்ல ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்துருந்துச்சு. ரீசன் என்னன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஒன் ஆஃப் த யூசர் ஹனேந்திர பிரதாப் சிங் அப்படிங்கிற ஒரு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் தான் அவரோட ட்விட்டர் அஃபிஷியல் ட்விட்டர் யூஸ்ல தான் வந்துருந்துச்சு. இந்த ஹனேந்திர பிரதாப் சிங்கோட ட்விட்டர் அக்கௌண்ட்ல தான் வந்துருந்துச்சு. இப்போ எக்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ அவரோட க்ரோ ஆப் மூலம் மட்டும் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அமௌண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் ஆயிருக்கு. ஸோ பராக் பாரிக் மியூச்சுவல் ஃபண்டில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. சில நாள் கழிச்சு அந்த மியூச்சுவல் ஃபண்டை செல் பண்ண, அதாவது விற்க முயல்றாரு. அப்போ பார்த்தீங்கன்னா விற்க முடியல. ஃபோலியோ நம்பர் வரைக்கும் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அப்படி ஒரு டிரான்சாக்ஷனே நடக்கல. அவர் விற்க சமயத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிரான்சாக்ஷனே நடக்கல. அந்த ஃபோலியோ நம்பரும் பார்த்தீங்கன்னா ஃபேக் அப்படின்னு சொல்லி அவர் காண்டாக்ட் பண்ணும்போது, அந்த செல் பண்ண முடியாத நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பராக் பாரிக்கு அந்த மியூச்சுவல் ஃபண்டை காண்டாக்ட் பண்ணும்போது அவங்க இப்படி சொல்றாங்க. ஸோ இப்போ இவர் வந்து என்ன பண்றாருன்னா க்ரோ அப் கஸ்டமர் கேருக்கு காண்டாக்ட் பண்ணியிருப்பார் நினைக்கிறேன். அங்கே சரியான ரெஸ்பான்ஸ் இல்லாததுனால அவர் வந்து அவரோட ட்விட்டர் அக்கௌண்ட்ல இருந்து இப்படி பண்றாரு. நெக்ஸ்ட் க்ரோவோட கஸ்டமர் காதுக்கு போயிருக்குன்னு நினைக்கிறேன். க்ரோ அப்போட கஸ்டமர் காதுக்கு போயிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க பார்த்தீங்கன்னா குட் ஃபேத் பேசிஸ்ல வந்து அவர் இழந்த பணத்தை வந்து திருப்பி ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஆனால் க்ரோ அப் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா பணம் எதுவுமே வெளியே போகலை, அப்படி எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து அவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு, அமௌண்ட் வந்து டெபிட் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா க்ரோ அப் வந்து குட் ஃபேத் பேசிஸில் வந்து அமௌண்ட்டை வந்து கிரெடிட் பண்ணியிருக்காங்க அந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் ஹனேந்திர பிரதாப் சிங்குக்கு. இதுதான் நடந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா க்ரோ ஆப்பில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ்ல வந்து அப்டேட்டு. டாடா மோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சைனாவோட செரி அப்படிங்கிற ஒரு பிராண்ட் கம்பெனியோட பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ப்ரொடக்ஷன் சம்மந்தமாட்டு ஜாயின்ட் வெஞ்சூரில் சைன் பண்ணியிருக்காங்க, பார்ட்னர்ஷிப்பில் சைன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட சப்சிடரி ஜேஎல்ஆர் மூலமாட்டுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து சைனாவில் டெவலப் பண்ணுறதுக்காண்டி தான். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவங்களோட கம்பெனிஸ் சைனாவில் இருக்கிற பிஓஐடி, என்ஐஓ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேரியஸ் செக்டார் மார்க்கெட், வேற கண்ட்ரிஸோட மார்க்கெட்ல என்ட்ரி கொடுத்துருக்காங்க. இப்போ டாடா மோட்டர்ஸும் ஓவர்சீஸ் மார்க்கெட்ல என்ட்ரி கொடுக்குறாங்க படிப்படியாட்டு. ஆல்ரெடி யூகேலாம் உங்களோட ப்ரெசன்ஸ் இருக்கு. சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செரிங்கிற கம்பெனியோட வந்து ஆல்ரெடி இவங்க பார்ட்னர்ஷிப்ல தான் இருந்திருக்காங்க. குறிப்பாட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு 12 இயர் பார்ட்னர்ஷிப் வந்து ஆல்ரெடி இந்த கம்பெனியோட இருந்திருக்காங்க. நியர்லி இவங்க வந்து இந்த பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா சிஜேஎல்ஆர் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பார்ட்னர்ஷிப் மூலமாட்டே கிட்டத்தட்ட 5 டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் வந்து அங்கே ஆல்ரெடி வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் பார்க்கும்போது இது ரேஞ்ச் ரோவர் இவோக்கியல், லேண்ட் ரோவர் டிஸ்கவரி ஸ்பாட், ஜாக்வார் எக்ஸ்எஃப்எல், ஜாக்வார் எக்ஸிஎல், ஜாக்வார் இபேஸ் அப்படின்ட்டு 5 கார்ஸ் வந்து அவங்க டிஃப்ரெண்ட் மாடலில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து லேண்ட் ரோவர் வெஹிக்கில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 1977 to 2015 இந்த காலகட்டத்தில் தான் அவங்க இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்கவரி ஸ்பாட் வந்து 2016 அவங்க லான்ச் பண்ணாங்க.
ஸோ டோட்டலாட்டு பார்க்கும்போது இந்த செரி அண்ட் ஜெயிலர் வந்து ஆல்ரெடி பார்ட்னர்ஷிப்பில் இருந்தாங்க. ஃப்ரீலாண்டர் அப்படிங்கிற பிராண்ட் மூலமாட்டு தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த வெஹிக்கிள் ப்ரொடக்ஷனை சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதே பிராண்டில் பார்த்தீங்கன்னா செரி வந்து அட்வான்ஸ் இவி டெக்னாலஜி மூலமாட்டு இது செரியும் ஜேஎல்ஆரும் ஜேஎல்ஆர் அப்படிங்கிற ஒரு கொலாபரேஷனில் ஜாயின்ட் வெஞ்சூரில் 50-50 ஜாயின்ட் வெஞ்சூரில் சைனாவில் அந்த ஃப்ரீலாண்டர் அப்படிங்கிற பிராண்டில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டாடா மோட்டர்ஸை பொறுத்தவரைக்குள்ள ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட் பார்க்கப்படுது. டாடா மோட்டர்ஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 959 அந்த ரேஞ்சில் இன்றைக்கி ஒரு நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவல் 920 930 அதில் வந்துச்சுன்னா ஸ்லோவாக கன்சிடரேஷன் பண்ணலாம். 900 கிராக் பண்ணி கீழே போச்சுன்னா டெஃபினட்டாக வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம் டாடா மோட்டர்ஸில். இது டாடா மோட்டர்ஸை பொறுத்தவரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதானி போர்ட்ஸில் வந்து அப்டேட்டு. அதானி போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சென்செக்ஸுக்குள்ளே என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ விப்ரோ வந்து வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமாட்டு பேசிவ் இன்ஃப்ளோ பார்த்தீங்கன்னா $259 மில்லியன் வந்து அதானி போர்ட்ஸுக்கு வந்து இன்ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அதானி போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட். இப்போ விப்ரோ வெளியே போகிறாங்க, அதானி போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே வராங்க. இது அதானி போர்ட்ஸ் அண்ட் விப்ரோ பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஆனால் இன்னைக்கு விப்ரோட ஷேர் வந்து பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதானி போர்ட்ஸோட ஷேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் ரேஞ்சில் நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோட்டக் மஹிந்திரா பேங்க்ல வந்து அப்டேட்டு. கோட்டக் மஹிந்திரா பேங்க் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக சில பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. ஆக்சுவலாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஸ்டாப் பண்ணாங்க அவங்களோட நியூ கஸ்டமர்ஸ் ஆன்லைன் அவங்களோட மொபைல் பேங்கிங் ஆப் மூலமாட்டு ஆன்போர்ட் பண்ணுறதுக்கும் நெக்ஸ்ட் வந்து நியூ கிரெடிட் கார்டு வந்து இஷ்யூ பண்ணுறதுக்கும் வந்து ஆர்பிஐ வந்து பேன் பண்ணாங்க, ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ கோட்டக் மஹிந்திரா பேங்க் தரப்பில் என்ன அப்டேட் வந்திருக்குன்னா ஃபினான்ஷியல் இயர் 25 பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 25 அவங்க வந்து 175 200 பிரான்ச்சஸ் வரைக்கும் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கோட்டக் மஹிந்திரா பேங்க் கொடுத்த ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல் இந்தியா தரப்புலேருந்து வந்து அப்டேட்டு. கோல் இந்தியா பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் ரீசெண்டாக கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க மைன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருந்த அந்த மைனிங் பிளான்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் மூலமாட்டு ப்ரைவேட் ஃபேம் கிட்ட கொடுத்துருந்தாங்க. ஸோ அது மூலமாட்டு ரெவன்யூ ஷேரிங் பேசிஸில் 4% ரெவன்யூ ஷேரிங் பேசிஸில் அவங்க மூடி வச்சிருந்த மைனிங் பிளான்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் மூலமாட்டு ப்ரைவேட் செக்டார்கிட்ட கொடுத்தாங்க. ஸோ இப்போ உங்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் பைலட் ப்ராஜெக்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாட்டு இந்த கோல்லேருந்து அந்த கேசிஃபிகேஷன் தயாரிக்கிறது, அதாவது அண்டர் கிரவுண்ட் கோல் வந்து பார்த்தீங்கன்னா கேசிஃபிகேஷன் தயாரிக்கிறது பைலட் ப்ராஜெக்ட் வந்து காஸ்டா கோல் பிளாக் ஜார்க்கண்டில் இருக்க காஸ்டா கோல் பிளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கோலை வேல்யூபிள் கேஸஸாக கன்வெர்ட் பண்ணி மீத்தேன் அண்ட் ஹைட்ரஜன் அடுத்து தயாரித்து அதை வந்து இண்டஸ்ட்ரியல் யூஸுக்கு பயன்படுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கோல் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கோல் இந்தியாவுக்கு தான் இந்த மாதிரி செக்டார் நியூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா போகும். அது இல்லை பார்க்கும்போது மீத்தேன், ஹைட்ரஜன், கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தயார் பண்ணி இந்த கோல்லேருந்து இதை கன்வெர்ட் பண்ணி இதை வந்து இண்டஸ்ட்ரியல் யூஸுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு முதற்கட்டமாட்டு ஜார்க்கண்டில் இந்த கஸ்டா அப்படிங்கிற அந்த பிளான்ல வந்து மைனிங் பிளான்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா கோல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அமர் ராஜா எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி லிமிடெட்ல வந்து அப்டேட். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி மேனுஃபேக்சராக இருக்கிறாங்க இந்தியாவில். ஒன்று இவங்க எக்ஸைடு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அமர் ராஜா. அந்த ரெண்டுமே வந்து நம்ம கன்சிடர் பண்ண முடியாது இப்போதைக்கு. அமர் ராஜா வந்து ஆல்ரெடி நான் வந்து நிறைய வாட்டி உங்கள்கிட்ட அந்த டெலிகிராம் சேனலில் கூட வாங்குன்னு சொன்னேன், நிறைய பேர் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா GIB எனர்ஜி எக்ஸ்லோவாக்கியா அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இது வந்து பார்த்தீங்கன்னா கோஷன் ஹைடெக் கோஆபரேஷன் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட சப்சிடரி. ஸோ இவங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கல் லைசன்சிங் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாட்டு லித்தியம் அயன் பாஸ்பைட் செல் பேட்டரி வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காண்டி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லைசன்ஸ் டெக்னாலஜி மூலமாட்டு லித்தியம் அயன் பாஸ்பைட் பேட்டரி செல் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காண்டி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அமர் ராஜா எனர்ஜி மொபிலிட்டி லிமிடெட் கொடுத்த ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட் பார்க்கப்படுது. இது வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் அண்ட் பிரிஸ்மேட்டிக் ஃபார்மேட்டில் வந்து இந்த லித்தியம் அயன் பாஸ்பேட் பேட்டரி செல் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அமர் ராஜா எனர்ஜி மொபிலிட்டி லிமிடெட் கொடுத்த பாசிட்டிவ் அப்டேட்டு. அமர் ராஜா எனர்ஜி பேட்டரியோட ஷேர் ப்ரைஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 1380 ரூபாய்க்கு மேலே இருக்குது. ஆக்சுவலாக 1380 ரூபா மேலே இருக்குது. ஸோ அந்த ஷேர் வந்து இன்னைக்கு நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷில் இவங்க தெலுங்கு தேசம் பார்ட்டி ரூலிங் பார்ட்டி வந்து அந்த ஷேர் ப்ரைஸ்லாம் நல்லா ரேலி ஆயிடுச்சு. இது ஒன்று ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ் ஒன்று. அதுவும் இல்லாமல் அந்த அமர் ராஜா பேட்டரிஸ்லாம் 1500 கிட்ட வரைக்கும் போச்சு. ஸோ இப்போ வந்து 1380 வந்திருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அட்லீஸ்ட் ஒரு 800 வந்துச்சுன்னா ஸ்லோவாக அந்த பேட்டரி ஷேரை வந்து கன்சிடர் பண்ணலாம். பட் இப்போதைக்கு இந்த ஷேரில் வாய்ப்புகள் இல்லை. இது பார்த்தீங்கன்னா அமர் ராஜா எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி லிமிடெடை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கர்நாடகா பேங்க். இந்த ஷேர் வந்து இன்னைக்கு 1% இறங்கியிருக்கு, 227 ரூபா இருக்குது. ஸோ இந்த பேங்க் பார்த்தீங்கன்னா
லாங் டேர்முக்கு நல்ல ஒருத்துள்ள பேங்க் தான். 227 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸ்லோவாக கன்சிடர் பண்ணுங்க. என்ன கேட்டால் வந்து 200 ரூபா கீழே வர அந்த ஷேர்லாம் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஸ்லோவாக கன்சிடர் பண்ணுங்கள். எந்த ஷேருமே அப்படி தான் ஸ்லோவாக தான் கன்சிடர் பண்ணணும். 1-2 தான் வாங்கணும். ஏன்னா வந்து நம்ம இப்போ இறங்கியிருக்குன்னு சொல்லி பல்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் அது கூட கொஞ்சம் இறங்கிடுச்சுன்னா நமக்கு வந்து வருத்தமாக இருக்கும். ஸோ அதனால இந்த செக்டார் ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா கர்நாடகா பேங்க்கில் ஸ்லோவாக கன்சிடர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைமன்ஸ் எனர்ஜி சம்மந்தமான அப்டேட். சைமன்ஸ் எனர்ஜியில் வந்து அப்டேட் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு 1.5 பில்லியன் பவர் பிளான்ட் சப்ளை கான்ட்ராக்ட் ஆர்டர் கிடச்சிருக்கு. சவுதி அரேபியாவில் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்க்கும்போது சைமன்ஸ் எனர்ஜி பார்த்தீங்கன்னா கீ பவர் பிளான்ட் டெக்னாலஜிஸுக்கு வந்து சப்ளை பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 4 ஜிகாவாட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு லாங் டேர்ம் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்டில் வந்து என்ட்ரு ஆகுறாங்க. 25 வருஷம் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட். 2 பவர் பிளான்ட், ஒன்று வந்து தைபா 2ன்னு சொல்கிறாங்க, இன்னொன்று குவாசிம் 2ன்னு சொல்கிறாங்க. இந்த ஆர்டரோட வேல்யூ வந்து $1.5 பில்லியன் சொல்கிறாங்க. இது வந்து சைமன்ஸ் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட் பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெல்சம் ஸ்பெஷாலிட்டியில் வந்து அப்டேட். இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா 17% கெயின் ஆயிருந்துச்சு. ரீசன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பெல் கம்பெனி பாரத் ஹெவி எலக்ட்ரிக்ஸ் லிமிடெட் கிட்ட இருந்து ஒரு 117 கோடி வேல்யூவில் ஆர்டர் வந்து கிடச்சிருக்கு. இன்னைக்கு ஷேர் பார்த்தீங்கன்னா 42 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு இந்த வெல்சம் ஸ்பெஷாலிட்டி. ஸோ இது பார்த்தீங்கன்னா பெல் கம்பெனிகிட்ட வந்து ஒரு ஆர்டர் கிடச்சது, கான்ட்ராக்ட் கிடச்சதுனால தான் அது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் எடுத்து இன்னைக்கு ஷேர் ரேலி ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதானி குரூப்பில் வந்து இன்னொரு அப்டேட்டு. அவங்களோட அம்புஜா சிமெண்ட்ஸ் மூலமாட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபினான்ஷியல் இயர் 24 மட்டும் 24 லைம்ஸ்டோன் மைன்ஸ் வந்து அவங்க அக்யூர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்களோட சப்சிடரி அம்புஜா சிமெண்ட்ஸ் லிமிடெட், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சங்கி இண்டஸ்ட்ரீஸ், இது மூலமாட்டு வந்து அவங்க அக்யூசியேஷன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 24 பிட்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 24 லைம்ஸ்டோன் மைன்ஸை வந்து அவங்க எஸ்டிமேட்டில் வாங்கி இது பிட்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. இதில் பார்க்கும்போது டோட்டல் ரிசோர்ஸஸ் பார்க்கும்போது 587 மில்லியன் டன்ஸ் ஆஃப் லைம்ஸ்டோன் இதில் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பென்னா சிமெண்ட்ஸும் ரீசெண்டாக அக்யூசியேஷன் பண்ணாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதானி குரூப்பில் இன்னொரு அப்டேட்டும் வந்திருந்து. அந்த அவங்களோட டோட்டல் அந்த சிமெண்ட் பிஸ்னஸ் கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அம்புஜா சிமெண்ட்ஸ் கீழே ஒரு சிமெண்ட் லிஸ்டட் என்டிட்டியாட்டு கொண்டு வரதுக்கு, அதாவது அந்த அம்புஜா சிமெண்ட்ஸ் கீழே இது எல்லாமே கொண்டு வந்து ஒரு சிமெண்ட் கம்பெனியாட்டு கொண்டு வரதுக்கு முடிவு எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துருந்து. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதானி குரூப்பை பொறுத்த வரைக்கும் அப்டேட். நெக்ஸ்ட் அதானி கிரீன் எனர்ஜியில் வந்து அப்டேட்டு. அவங்க பார்த்தீங்கன்னா 2030 வந்து 45 ஜிகாவாட்டு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அதை வந்து ரிவைஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 50 ஜிகாவாட்டாட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதானி ரினூவபிளை பொறுத்த வரைக்கும், அதானி கிரீன் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட் பார்க்கப்படுது. ஸோ ஆல்ரெடி அதானி கிரீன் எனர்ஜி பார்த்தீங்கன்னா 2.8 ஜிகாவாட் வந்து லாஸ்ட் இயர் ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து இந்தியாவோட டோட்டல் ரினூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி அடிஷனில் 15% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 45 ஜிகாவாட் டார்கெட் 2030 இருந்தது. இப்போ வந்து 2030 50 ஜிகாவாட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து அதானி குரூப்பை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பாசிட்டிவ் அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் காப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ல இருக்கிறாங்க. ஆக்சுவலாக 2 காப்பர் மைன்ஸை வந்து டெவலப் பண்ணுற பிளான்ல இருக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதானி என்டர்பிரைசஸும் ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸுமே இந்த இதில் வந்து இந்த டெவலப் பண்ணுற பிளானில் அவங்களும் இன்ட்ரெஸ்ட் தெரிவிச்சிருக்காங்க. இந்த காப்பர் மைன்ஸ், இந்த 2 காப்பர் மைன்ஸும் பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணுறதுக்கு அதானி என்டர்பிரைசஸும் ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸுமே வந்து விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஆல்ரெடி அதானி என்டர்பிரைசஸும் ஹிண்டால்கோவும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீ பிட்டிங் கான்ஃபரன்ஸில் அட்டன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு. பட் வந்து அது கன்ஃபார்ம் ஆன நியூஸ் இல்லை, பட் வந்து ரிப்போர்ட்டில் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து போத் மைன்ஸோட கம்பைன் கெப்பாசிட்டி பார்க்கும்போது 3 மில்லியன் மெட்ரிக் டன்ஸாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஸ்டேட் ஆஃப் ஜார்க்கண்டில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. ஒரு மைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் வந்து க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. இது வந்து ராக்கா மைன் பார்த்தீங்கன்னா அதை ஆப்ரேட் பண்ணுறதே ரொம்ப காஸ்ட்லியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மைனை ஆப்ரேட் பண்ணுறதே ரொம்ப காஸ்ட்லியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அதானி என்டர்பிரைசஸும் ஹிண்டால்கோவும் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் ஹிந்துஸ்தான் காப்பரும் பார்த்தீங்கன்னா அந்த 2 காப்பர் மைனை டெவலப் பண்ணுறதுல இருக்கிறாங்க. ஸோ பட் இது வந்து யார் கைவசம் போகும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தோம் இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.